ஹாய் ஹலோ வணக்கம். நான் டாக்டர் தண்டபாணி, பிசியோதெரபி மருத்துவர், பிசியோவன் இன்பேஷன் நியூரோ ரிஹாப் சென்டர்ல இருந்து. ஸ்ட்ரோக் அப்படின்ற கண்டிஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்ட்ரோக் பாதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய மூளை நரம்பு எந்த பக்கம் பாதிக்குதோ அதனுடைய எதிர்பக்கத்துல கை கால் செயல் பாதிப்பு ஏற்படும். ஸோ அது வந்து கிராஸா, அதாவது வலது பக்கம் மூளை நரம்பு பாதிக்குதுன்னா இடது பக்கம் கை கால் பாதிக்குது. ஸோ இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ ஆனா இந்த கை கால் மட்டும்தான் அதுல பாதிப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதனுடைய சேர்ந்து ட்ரங்க், பெல்விஸ், ஹெட் அண்ட் நெக்கோட பாஸ்டரும் பாதிக்கும். அதுல முக்கியமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ட்ரங்க்ன்றது இந்த மார்பு பகுதி, மேல் முதுகு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மேல் முதுகு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒருத்தர் பாடியை வந்து சமநிலையில வச்சிருக்கணும், நல்ல ஸ்டடியா உட்காரணும், இல்லை நிக்கணும் அப்படின்னா ட்ரங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஆனா இந்த ட்ரங்க்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரோக்ல ஒரு சைடு மட்டும் இல்லை, ரெண்டு சைடும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கை காலுக்கு கொடுத்தாலும் ட்ரங்கை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ட்ரங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் அப்பர் லிம் லோவர் லிம் கை கால்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஒரு நல்ல நிலையில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரங்க் மொபிலிட்டி ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரங்கை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஏடிஎல் கையோட செயல்பாடுகளை மேம்படுத்தணும், நடக்கிறது ஸ்ட்ரென்த் பண்ணணும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு இன்பேஷன் நியூரோ ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் தேவை. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா பிசியோவன் இன்பேஷன் நியூரோ ரிஹாப் சென்டரை அணுகலாம். நன்றி, வணக்கம்.